ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குரு விஷ்ணுகு குருர் தேவோ மகேஸ்வரஹா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. தியான மூலம் க்ரூர் மூர்த்திகி, பூஜா மூலம் க்ரூர் பதம், மந்திர மூலம் க்ரூர் வாக்கியம், மோக்ஷ மூலம் க்ரூர் கிருபா. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த. பேசும் தெய்வம் அக்கல்கோட் மகாராஜ் அருளாட்சி. அத்தியாயம் 17. ஸ்ரீ சோலப்பா. ஸ்ரீ சுவாமிகள் அக்கல்கோட்டுக்கு முதலில் வந்து கண்டோபா, அதாவது எல்லை காவல் தெய்வம் கோவிலில் 3 நாட்கள் யாருடனும் ஏதும் பேசாமல் மௌனமாக அமர்ந்திருந்தார். ஒரு முஸ்லிம் அன்பர் அவரை அணுகி தன் வீட்டிற்கு உண்ண வருமாறு அழைத்தார். ஒருவேளை அசைவ உணவை சுவாமிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ என்று எண்ணி பிறகு தாமாகவே சமர்த்தரை சோலப்பா என்ற பிராமணர் வீட்டிற்கு அழைத்து சென்று அவரை உபசரிக்குமாறு வேண்டினார். சோலப்பாவும் சுவாமிகளை அன்புடன் வரவேற்று உணவளித்தார். அன்றிலிருந்து 2 மாதங்கள் சோலப்பாவின் வீட்டிலேயே தங்கியிருந்து பல பால சேஷ்டைகள் புரிந்தார். இது அவருடைய மனைவிக்கு பிடிக்கவில்லை. சில நாட்களில் அக்கல்கோட் மன்னர் சுவாமிகளின் பக்தரான பிறகு அரண்மனையில் இருந்து சுவாமிக்கும் சோலப்பாவின் குடும்பத்தாருக்கும் தேவையான உணவுப் பொருட்கள் மானியமாக வழங்கப்பட்டன. இதற்கு பிறகு குருநாதர் சோலப்பாவின் வீட்டிலிருந்து வெளியேறி ஊருக்குள்ளும் சுற்றுமுற்றும் உள்ள பல கிராமங்களிலும் சுற்றி யாராவது அன்புடன் உபசரிப்பதையே ஏற்றுக்கொண்டாரே தவிர சோலப்பாவின் வீட்டிற்கு செல்லவில்லை. ஒரு நாள் காலை வேளையில் ராமர் கோவில் அருகில் இருந்த எலுமிச்சை மரத்தடியில் சமர்த்தர் அமர்ந்திருந்தார். அந்த மரத்தின் மீது ஒரு குருவி அமர்ந்திருந்தது. அப்போது சோலப்பாவும் உடனிருந்தார். சுவாமி அந்த குருவியை பார்த்து, நான் திரும்பி வரும் வரை இங்கேயே இரு என்று கூறிவிட்டு அருகில் இருந்த வாடி என்ற ஊருக்கு சென்றார். மதியம் 12 மணியளவில் திரும்பி வந்தபோது அந்த குருவி சுவாமியின் ஆணையை ஏற்று அந்த இடத்திலேயே அசையாது இருந்தது. சமர்த்தர் அதனிடம், நீ பசியோடு இருப்பாய், இப்போது போகலாம் என்று கூறியவுடன் அது வேகமாய் பறந்து சென்றது. ஒரு குருவி கூட சுவாமிகளின் ஆணையை பிசகாமல் ஏற்று நடந்த விதத்தை பார்த்த சோலப்பாவுக்கு சமர்த்தரின் பால் பக்தியும் மரியாதையும் மேலோங்கியது. பிறகு சுவாமிகள் சோலப்பாவை பார்த்து, நான் ஒரு துறவி, என்னை பின்தொடர்வது உனக்கு ஏற்புடையதல்ல. நீ உன் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக வாழ் என்று கூறி அவரை வீட்டிற்கு செல்லுமாறும் தன்னை அவரது வீட்டிற்கு அழைக்க வேண்டாம் என்றும் கூறினார். இதை கேட்டு மனம் தளராத குரு பக்தரான சோலப்பா சமர்த்தரிடம், சுவாமி, நான் என் மனைவி குழந்தைகள் சொத்து சுகத்தையும் தியாகம் செய்வேனே தவிர தங்களை விட்டு பிரிந்திருக்க முடியாது என்று அவர்தம் பாதங்களை இறுக பற்றி கொண்டு கதறினார். சோலப்பாவின் தூய்மையான பக்தியால் மனம் குளிர்ந்த சமர்த்தர் தமது பாதுகைகளை கலற்றி அவர் மீது எறிந்து அவற்றை பூஜிக்குமாறு ஆசி அருளினார். அக்கல்கோட்டில் சோலப்பாவின் இல்லத்தில் இன்றும் சுவாமிகளின் பாதுகைகள் பக்தர்களின் குறைகளை தீர்த்து ஆசி அருளிக் கொண்டிருக்கின்றன. குருக்கடாட்சம் பரிபூரணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.